வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் காமன்வெல்த் போட்டியை நடத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல். பீகாரில் நடந்தது ஜனநாயக படுகொலை. சாவி கொடுத்தால் ஆடும் பொம்மை போல் தேர்தல் ஆணையம் ஆடுகிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். குஜராத் மாடல் என்றால் அது வளர்ச்சி அல்ல, வாக்கு திருட்டு என ராகுல் காந்தி தெரிவித்திருப்பது நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் மாற்றத்தின் குரல். ராகுல் காந்திக்கு புகழாரம் சூட்டினார் செல்வ பெருந்தகை. நடிகை லட்சுமி மேனனுக்கு முன்ஜாமீன் வழங்கியது கேரள உயர்நீதிமன்றம். செப்டம்பர் 17ஆம் தேதி வரை கைது செய்ய தடை விதிப்பு. தாம்பரத்தில் மாற்றுத்திறனாளிகள் போல் வேடமிட்டு யாசகம் பெற்ற வட மாநிலத்தவர்கள் 2 பேர் கைது. ஜம்மு காஷ்மீரில் திடீரென பெய்த கனமழையால் நிலச்சரிவில் சிக்கி 30 பக்தர்கள் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் காமன்வெல்த் போட்டியை நடத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தலைநகர் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சரவை குழு இன்று கூடியது. அப்போது மத்திய இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறையின் பரிந்துரையை ஏற்று 2030 காமன்வெல்த் போட்டியை நடத்த விண்ணப்பம் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் காமன்வெல்த் போட்டியை நடத்த சிறந்த இடமாக இருக்கும் என்றும் அங்கு உலகத்தரம் வாய்ந்த மைதானங்கள், பயிற்சி வசதிகள், விளையாட்டு கலாச்சார பேர்வார்வம் உள்ளதாகவும் அமைச்சரவை தெரிவித்துள்ளது. ஒருவேளை விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு போட்டியை நடத்தும் உரிமையை பெற்றால் குஜராத் அரசிற்கு உதவக்கூடிய ஒத்துழைப்பு ஒப்பந்தத்திற்கும் ஒப்புதல் அளித்துள்ளது. ஆகஸ்ட் 31ஆம் தேதி விண்ணப்பம் செய்ய கடைசி நாளாகும். இந்திய ஒலிம்பிக் சங்கம் இன்னும் 48 மணி நேரத்திற்குள் விண்ணப்பம் செய்வதற்கான அனைத்து நடைமுறைகளை நிவர்த்தி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பீகாரில் நடந்தது ஜனநாயக படுகொலை என்றும் சாவி கொடுத்தால் ஆடும் பொம்மை போல் தேர்தல் ஆணையம் ஆடுகிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். பீகாரில் ராகுல் காந்தியின் வாக்காளர் உரிமை யாத்திரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது சமூக நீதி, மதசார்பின்மை ஆகியவற்றின் அடையாளமாக இருப்பவர் லாலு பிரசாத் யாதவ் என்றும் தலைவர் கலைஞரும் லாலு பிரசாத்தும் மிக நெருக்கமான நண்பர்களாக இருந்தார்கள் என்றும் எத்தனையோ வழக்குகள், மிரட்டல்கள் வந்த போதும் பாஜகவிற்கு அஞ்சாமல் அரசியல் செய்ததன் காரணமாக இந்தியாவின் மிகப்பெரிய அரசியல் தலைவர்களுள் ஒருவராக லாலு பிரசாத் உயர்ந்து நிற்கிறார் என்றும் தெரிவித்தார். மேலும் ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் செல்லும் இடமெல்லாம் மக்கள் கடல் என திரண்டு வருகிறார்கள் எனவும் ஜனநாயகத்தை காக்க மக்கள் நலனுக்காக நீங்கள் ஒன்றிணைந்துள்ளீர்கள் எனவும் உங்கள் இருவரின் நட்பு அரசியலை கடந்து உடன்பிறப்புகள் போன்றது எனவும் பீகார் தேர்தலில் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரப்போவது இந்த நட்புதான் எனவும் தெரிவித்த அவர், பீகாரில் நடந்தது ஜனநாயக படுகொலை எனவும் சாவி கொடுத்தால் ஆடும் பொம்மை போல் தேர்தல் ஆணையம் ஆடுகிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். குஜராத் மாடல் என்றால் அது வளர்ச்சி அல்ல, வாக்கு திருட்டு என்று நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளதற்கு நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் மாற்றத்தின் குரல் என்று ராகுல் காந்திக்கு செல்வ பெருந்தகை புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை எக்ஸ் வலைதளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் குஜராத் மாடல் என்றால் அது வளர்ச்சி அல்ல, வாக்கு திருட்டுதான் என்று மக்கள் தலைவர் ராகுல் காந்தி பீகார் மாநிலத்தில் இன்று வெளிப்படையாக கூறியிருப்பது உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்றும் மக்களின் நம்பிக்கையை பறித்து ஆட்சியை பிடிக்கும் பாசிச ஒன்றிய அரசின் முகமூடியை கிழித்து எறியும் வலிமையான வார்த்தைகளாக இது திகழ்கிறது என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மேலும் இந்திய ஜனநாயகத்தை காப்பதற்கான போராட்டத்தில் இவ்வாறு வெளிப்படையான நிலைப்பாடு எடுக்கும் ராகுல் காந்தி அவர்களின் உரையை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மனமுவந்து வரவேற்கிறது என்றும் நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் உண்மையான மாற்றத்தின் குரல் என்றும் ஜனநாயகத்தின் காவலன் என அவர் மீண்டும் நிரூபித்துள்ளார் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். நடிகை லட்சுமி மேனனுக்கு முன்ஜாமீன் வழங்கிய கேரள உயர்நீதிமன்றம் செப்டம்பர் 17ஆம் தேதி வரை அவரை கைது செய்ய தடை விதித்துள்ளது. கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் உள்ள ஒரு பாரில் மது அருந்திய போது இரு கும்பலுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதனையடுத்து ஒரு கும்பல் அங்கிருந்து காரில் புறப்பட்டு சென்றது. அவர்களை பின்தொடர்ந்த மற்றொரு கும்பல் அந்த காரை மறித்து அதில் இருந்த IT ஊழியர் ஒருவரை கடத்தி சென்று தாக்கியுள்ளனர். இது தொடர்பாக மிதுன், அனீஷ், சோனாமோல் ஆகிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் IT ஊழியரை கடத்தி தாக்கிய கும்பலில் நடிகை லட்சுமி மேனன் இருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக நடிகை லட்சுமி மேனனிடம் விசாரணை நடத்த காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர். இதனிடையே அவர் தலைமறைவாகி உள்ளதாகவும் அவரை காவல்துறையினர் தேடி வருவதாகவும் தகவல்கள் வெளியாயின.
இந்நிலையில் நடிகை லட்சுமி மேனன் முன்ஜாமீன் கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். நடிகை லட்சுமி மேனனுக்கு முன்ஜாமீன் வழங்கிய கேரள உயர்நீதிமன்றம் செப்டம்பர் 17ஆம் தேதி வரை அவரை கைது செய்ய தடை விதித்துள்ளது. நடிகை லட்சுமி மேனன் தமிழில் கும்கி, சுந்தரபாண்டியன், கொம்பன், வேதாளம், பாண்டியநாடு, நான் சிகப்பு மனிதன், மஞ்சப்பை உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் துணை ஜனாதிபதி பதவி என்பது உயர்ந்த மரியாதைக்குரிய பதவியாகும் என்றும் அத்தகைய பதவிக்கு ஒரு தமிழர் நியமிப்பதை பெருமை கொள்ள வேண்டுமே தவிர அதை திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தவிர்ப்பதும் தடுப்பதும் தமிழருக்கு பெருமையாக இருக்காது என்று பாபநாசத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அடுத்த கவுஸ்தலத்தில் தனியார் திருமண மண்டபத்தின் திறப்பு விழாவில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் கலந்து கொண்டு புதிதாக கட்டப்பட்ட திருமண மண்டபத்தின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி வைத்து திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக ஆட்சியின் போது டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டது. அதற்கு உடனடியாக தமிழக அரசு அரசாணை வெளியிட வேண்டும் எனவும், பாபநாசம் தாலுகாவில் உள்ள அம்மாப்பேட்டை ஒன்றியத்தை தனி தாலுகாவாக அறிவிக்க வேண்டும் என்றும், திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்றும் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில, மாவட்ட, ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஜம்மு காஷ்மீரில் திடீரென பெய்த கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டதில் சிக்கி 30 பக்தர்கள் உயிரிழந்தனர். ஜம்மு காஷ்மீரில் கிஷ்த்வர் மற்றும் தோடா மாவட்டங்களில் திடீரென பெய்த கனமழையால் திரிகூட மலையின் உச்சியில் உள்ள புனித தலமான வைஷ்ணவ தேவி கோயிலுக்கு செல்லும் பாதையில் நிலச்சரிவு ஏற்பட்டது. நிலச்சரிவில் சிக்கி 30 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். நிலச்சரிவில் சிக்கிய பலர் படுகாயங்களுடன் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. பக்தர்கள் கோயிலுக்கு பயணம் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான பகுதிகளில் தொலைத்தொடர்பு சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஜம்மு, ஸ்ரீநகர், கிஷ்துவார், தோடா தேசிய நெடுஞ்சாலைகள் போக்குவரத்திற்கு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. இந்தியாவில் துணை ஜனாதிபதி பதவி என்பது உயர்ந்த மரியாதைக்குரிய பதவியாகும் என்றும் அத்தகைய பதவிக்கு ஒரு தமிழர் நியமிப்பதை பெருமை கொள்ள வேண்டுமே தவிர அதை திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தவிர்ப்பதும் தடுப்பதும் தமிழருக்கு பெருமையாக இருக்காது என்று பாபநாசத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அடுத்த கவுஸ்தலத்தில் தனியார் திருமண மண்டபத்தின் திறப்பு விழாவில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் கலந்து கொண்டு புதிதாக கட்டப்பட்ட திருமண மண்டபத்தின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி வைத்து திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக ஆட்சியின் போது டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டது. அதற்கு உடனடியாக தமிழக அரசு அரசாணை வெளியிட வேண்டும் எனவும், பாபநாசம் தாலுகாவில் உள்ள அம்மாப்பேட்டை ஒன்றியத்தை தனி தாலுகாவாக அறிவிக்க வேண்டும் என்றும், திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்றும் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில, மாவட்ட, ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அத்தகைய ஒரு உயர்ந்த பதவி தமிழகத்தினுடைய அனுபவம் மிக்க ஒரு அரசியல் தலைவர், மிகுந்த மரியாதைக்குரியவருக்கு கிடைத்திருப்பது தமிழகத்தில் உள்ள அனைத்து நபர்களுக்கும் பெருமை மட்டுமல்ல, உலகத் தமிழர்களுக்கு பெருமை. அந்த பணியை அவர்கள் செய்து அழகு பார்ப்பதுதான் ஒவ்வொரு தமிழனுக்கும் கடமையாக இருக்க வேண்டும், பணியாக இருக்க வேண்டும். இப்படி நிலை இருக்கும்போது திமுகவும் அவருடைய கூட்டணி கட்சிகளும் ஒரு தமிழன் துணை ஜனாதிபதி ஆவதற்கு தடையாக வார்த்தைகளை கூறுவது என்பது அவர்கள் தமிழகத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் பெருமை சேர்க்கவில்லை என்பது என்னுடைய கருத்து. தமிழக மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். அணில் ஏன் அங்கிள் அங்கிள் என கத்துகிறது, ஜங்கிள் ஜங்கிள் என்றுதானே கத்த வேண்டும் என்றும், கடந்த மாநாட்டில் சிஎம் சாராக இருந்தவர் மதுரை மாநாட்டில் எப்படி அங்கிளாக மாறினார் என விஜய் மாநாட்டில் பேசியது குறித்து மதுரையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பினார்.
மதுரை ஆணையூர் பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி இல்ல விழாவில் கலந்து கொண்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினார். அதன் பின்னர் நாம் தமிழர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது புதிய மசோதா அனைவருக்கும் பொருந்தும் என்று கூறுகிறார்கள் என்றும், குஜராத் கலவரத்திற்கும் பாஜகவிற்கும் தொடர்பில்லை என்று கூறுகிறார்கள் என்றும், அதை நீங்கள் ஏற்கிறீர்களா எனவும், ஈட்டி ரைடு செய்வது எந்த கட்சியில், எலக்ட்ரோ பாண்ட் அதிகம் பெற்றது எந்த கட்சியில் எனவும் நாம் தமிழர் சீமான் கேள்வி எழுப்பினார். மேலும் அணில் ஏன் அங்கிள் அங்கிள் என கத்துகிறது, ஜங்கிள் ஜங்கிள் என்றுதானே கத்த வேண்டும் என்றும், கடந்த மாநாட்டில் சிஎம் சாராக இருந்தவர் மதுரை மாநாட்டில் எப்படி அங்கிளாக மாறினார் என விஜய் மாநாட்டில் பேசியது குறித்து நாம் தமிழர் சீமான் கேள்வி எழுப்பினார். ஒன்று தெரிஞ்சிருச்சு, அவன் சொல்கிறான் நீ ஏமாத்தினான்னு, நீங்கள் சொல்கிறீங்க அவன் ஏமாத்தினான்னு. ஒன்று ஏமாந்தவங்க நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். மொத்தமாகவே தப்பாக இருக்குங்கிறத நீங்கள் ஒத்துக்கணும். இது மொத்தமாகவே தவறாக இருக்குது. இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது நேர்மையாக வாக்குப்பதிவு நடந்தது, நேர்மையாக இருந்தாங்கன்னு தெரியல. நீ அப்படின்னா நீ இந்த வாக்கு எந்திரத்தை தூக்கி வீசு, நீ மறுபடியும் வாக்கு சீட்டு முறைக்கு வான்னு பேசியிருக்கணும். நேர்மையால உலகத்தில் எந்த நாட்டில் வாக்கு எந்திரம் இருக்குது, எந்தெந்த நாட்டில் இருக்குது? இந்த வாக்கு எந்திரத்தை தயாரித்து கொடுக்குற ஜப்பானில் இருக்கா? மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற நிறுவனம் தயாரிக்குது, இந்தியோ எலக்ட்ரானிக் கார்பரேஷன், ரெண்டும் சேர்ந்து தயாரிக்கிறேன்றீங்க. ஜப்பான் இதை பயன்படுத்துதா? அமெரிக்கா இல்லை ஆஸ்திரேலியா, ரஷ்யா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஐரோப்பிய நாடுகள் இல்லை பிரிட்டன், நாகரிகம் அடைந்த நாடுகள்ங்கிறது. கம்ப்யூட்டர் உலகம்ங்கிறவனே டிஜிட்டல்னு பேசிக்கிறது இல்லை. நீ தான் டிஜிட்டலுக்கு வந்துட்டீல, சரி இந்த இந்த இதுக்கு வந்துட்டீல, தட்டினா கட 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 கடன்னு சொல்லிடுதுல. அதையே 42 நாள் பெட்டியை கொண்டு ஒரு பள்ளிக்கூடத்தில் பூட்டி வைக்கிறேன், தட்டி சொல்லிட்டு போக வேண்டியதானே. அப்போ நான் உள்ளே வச்ச பெட்டி அதே பெட்டி இருக்கும்னு நான் 42 நாள் நாங்கள் என்ன அருவாக்கம் போட போய் காவல் காக்கிறதா? நீ நிறுத்துகிற போலீஸு நீ வந்துடுற போலீஸு, ஓம் போலீஸு, நீ கொடுக்குற சம்பளம், அவன் நீ வைக்கிற பெட்டியை உள்ளே வச்சுட்டு அங்கே இருக்கிற பெட்டியை எடுத்துகிட்டு வர மாட்டான்னு நான் நம்பவா? எத்தனை கேள்வி இருக்குது. கேட்டே இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா, நான் கேள்வி கேட்குறேன்னு தெரியாமல் போயிடும். மாநாட்டில் 5 லட்சம் பேர் கூடனா 10 லட்சம் பேர் கூடுனாங்க. இதனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு வங்கி பாதிக்க எனக்கு ஒரு ஓட்டு கூட இல்லாது. ஏன் இப்படி ஏதாவது அதுக்கு போகாதீங்க, அது விடுங்க. அது நான் இங்கே வருங்க, பதர்களுக்குள்ள மணியை தேடலை. நானே உழுது விதைச்சி விளைய வச்சு நல்ல நெல்மணிகளை அறுவடை செஞ்சுருக்கேன். என்னோடது இங்கே பாருங்க, வீரியமிக்க பதர்கள், காத்தடிக்க திசையெல்லாம் பறக்கிறவன் இல்லை, புயலே அடித்தாலும் அதே இடத்துல கிடக்கல, வீரியமிக்க நெல்மணி. நீங்கள் விவசாயி தானே, ஒரு நாற்று ஒரு நெல் எத்தனை நாற்று வரும்? ஒரு நாற்று. அந்த நாத்தாங்காலிலேருந்து நிலத்தில் நடும்போது எத்தனை நாற்றா பிரியும்? 80, குறைஞ்சது 80. ஒரு கதிருக்கு 20 நெல் எத்தனை வருது சொல்கிறான்? எத்தனை வருது? 1600 நெல்மணி. ஒரு நெல்மணி 1600 நெல்மணி. அப்படி ஒரு மகன் வந்தேன், 36,50,000 நெல்மணியை அறுவடை செஞ்சுருக்கேன். 36 லட்சம் நெல்மணி, அது எத்தனை லட்சம் எத்தனை கோடி நெல்மணியை அறுவடை செஞ்சோம். நீங்கள் அதை தான் பார்க்கணும். நான் வச்சுருக்கிறது விதை நெல், நீங்கள் வச்சுருக்கிறது என்ன நெல்லுன்னு நீங்கள் தான் சொல்லணும். கூட்டத்தை பார்க்காதீங்க. பிப்ரவரி 7ஆம் தேதி நான் ஒரு மாநாடு போடுறேன். யார் கூட்டம் பெருசாக இருக்குன்னு பார்ப்போம். அன்னைக்கு மாநாடுங்கிறது இங்கே பாருங்க, மாநாடுங்கிறது எப்படி நடத்துங்கிறதுக்கு இந்திய பெருநிலத்துக்கு ஒரு படிப்பினையை கொடுப்பேன். மாநாட்டில் ஒரு தலைவன் எப்படி உரை நிகழ்த்தணுங்கிறது ஒரு படிப்பினையை கொடுப்பான். மாநாடுனா என்னன்னு சொல்லுவான். அலுவலக இடங்களுக்கான சேவைகளை வழங்கி வரும் ஒர்க் ஈஸி ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸ் நிறுவனம் வீராஸ் இன்ஃப்ரா நிறுவனத்துடன் இணைந்து கோவையில் 3 லட்சம் சதுர அடி பரப்பளவில் அலுவலக இடங்களுக்கான ஒப்பந்தங்களை செய்துள்ளது. தொழில்நுட்பத்தை மையமாக கொண்ட வணிகங்கள் மற்றும் ஐடி தொடர்பான துறைகளில் தென்னிந்திய அளவில் வேகமாக வளர்ந்து வரும் நகரமாக கோவை மாறி வருகிறது. இந்நிலையில் வரும் ஆண்டுகளில் நிர்வாகம் தொடர்பான அலுவலகங்களுக்கு இடங்கள் கூடுதலாக தேவைப்படும் நிலையில் இதற்கு தீர்வு காணும் வகையில் அலுவலக இட வழங்குநர்களில் முன்னணி நிறுவனமான ஒர்க் ஈஸி ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸ் நிறுவனம் கோவை சரவணம்பட்டியில் 1 லட்சம் சதுர அடி பரப்பளவில் அலுவலக வசதிக்கான இடங்களை உறுதி செய்துள்ளனர். இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஓட்டல் அரங்கில் நடைபெற்றது. இதில் ஒர்க் ஈஸி ஸ்பேஸ் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் இயக்குநரும் நிறுவனருமான சுனில் ரெட்டி மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி பிரதாப் முரளி ஆகியோர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எங்களோட அடிஷனில் கோயம்புத்தூரில் ஒரு பில்டிங் எடுத்திருக்கோம். 3 lakh ஸ்கொயர் ஃபீட் கிட்ட டோட்டல் டெவலப்மெண்ட். ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா 1 lakh ஸ்கொயர் ஃபீட்.
பில்டிங் எக்ஸாக்டாக சரவணம்பட்டி ஜங்ஷனில் பூவிகா சிக்னல் பேக் சைடு வருது. அதோட phase 1 அதோட டெவலப்மெண்ட். phase 2 பார்த்தீங்கன்னா சேம் லேண்ட் பார்சல் பேக் சைடில் 2 lakh square feet. அதுவும் we have almost signed. ஸோ phase 1ஓட பில்டிங் 1 lakh square feetல ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த பில்டிங்ஸ்க்கு we have clients. We are almost on the verge of signing. ஸோ நவம்பரில் பார்த்தீங்கன்னா பில்டிங்கோட லான்ச் இருக்கும். ஸோ லெட்ஸ் சே பை ஜான்வரியில் பில்டிங் வில் பி ஃபுல். ஸோ தென் சப்சிக்வெண்ட்டாக phase 2 2 lakh square feet கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அது ரெடி ஆனோம் we will start selling it to the clients. இது இல்லாமல் we were also very bullish on Coimbatore sir. We are looking at other pockets as well. So Avinashi Road stretchலையும் we are evaluating buildings. So அங்கேயும் buildings வந்துச்சுன்னா we'll be keep on expanding our footprint in Coimbatore. So this is all about our plans for Coimbatore. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் தனது பிறந்தநாளை முன்னிட்டு சுவாமி தரிசனம் செய்த நடிகர் சூரியை சூழ்ந்து கொண்டு ரசிகர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் நடிகர் சூரி தனது பிறந்த நாளை முன்னிட்டு சாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பி வரும்போது நடிகர் சூரியை பார்த்த ரசிகர்கள் சூரியை சூழ்ந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சியை தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து நடிகர் சூரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார். மேலும் இரட்டை பிறவிகளான ராமன் லட்சுமணனுக்கும் இன்று பிறந்தநாள் என்றும் ராமன் என்ற பெயர் சூரியாக மாறியுள்ளது என்றும் நடிகர் சூரி தெரிவித்தார். எல்லாம் சூரியன்னு சொல்லுவாங்க, அது கிடையாது. அந்த அம்மனுக்கு உண்மையான அம்மனோட வளர்ச்சி இன்னைக்கு மக்கள் மத்தியில் பேரும்போகம் நிலச்சி நிற்குது. இன்னைக்கு மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்கன்றா அதுக்கு எல்லாத்த காரணம் என் தம்பிங்க தான், எங்கள் அண்ணவங்க எல்லாம் தான். இவங்க தான் அம்மன். அம்மனால் தான் எனக்கு பெருமை, என்னால் அம்மனுக்கு பெருமையாக இருக்கலையே தெரியல. ரொம்ப சந்தோஷமாக அந்த பிறந்த நாளை என் தம்பி, என் கூட பிறந்த தம்பி லக்ஷ்மணனை கூட சேர்ந்து கேக்கு வெட்டி ஆத்தா மீனாட்சியோட அருள் வாங்கணுன்றக்காக அங்கே வந்திருக்கேன். ரொம்ப நல்ல விதமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த படம் மண்டாடி ஷூட்டிங் ஆரம்பித்தாச்சு. மாமனுக்கு அப்போ இப்போ மண்டாடி தான். அது நீங்கள் சமீபத்தில் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு ஃபிஷர்மேன் பேக்ட்ராப்பில் உள்ள ஒரு படம். ஆமாம், ஒரு கண்டிப்பாக ஒரு புதுசாக இருக்கும். அசனல்லிக்குப்பம் ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பயனாளிகளுக்கு நெமிலி சேர்மன் வடிவேலு மற்றும் மாவட்ட கவுன்சிலர் சுந்தரம்மாள் பெருமாள் ஆகியோர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் அசனல்லிக்குப்பம், சயனபுரம், நெல்வாய் கண்டிகை கிராமங்களை உள்ளடக்கிய அசனல்லிக்குப்பம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது. முகாமில் சிறப்பு அழைப்பாளர்களாக நெமிலி சேர்மன் வடிவேலு, மாவட்ட கவுன்சிலர் சுந்தரம்மாள் பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களின் மனுக்கள் பதிவு செய்யப்படுவதை பார்வையிட்டு பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுக்குமாறு அலுவலர்களை கேட்டுக்கொண்டனர். மேலும் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்பட்ட மனுக்களின் பயனாளிகளுக்கு தமிழக அரசின் நலத்திட்ட உதவிகளுக்கான ஆணைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதில் முக்கிய நிர்வாகிகள் SGC பெருமாள், ரவீந்திரன், மணிவண்ணன், சரவணன், முகமது, அப்துல் ரஹ்மான், ஊராட்சி மன்ற தலைவர்கள் சயனபுரம் பவானி வடிவேலு, அசனல்லிக்குப்பம் சேகர், நெல்வாய் ரேணுகா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவர் மேகராஜின் தாயார் உண்ணாமலையம்மாளின் நினைவு நாளை முன்னிட்டு அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவர் மேகராஜின் தாயார் உண்ணாமலையம்மாளின் நினைவு நாளை முன்னிட்டு குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவ பணியில் உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து உணவு மற்றும் காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு முன்னாள் தலைவரும் மாவட்ட துணைநிலை ஆளுநருமான மேகராஜ் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் சந்திரன் கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து மற்றும் காலை உணவு வழங்கினார். மேலும் பிரசவ வார்டில் உள்ள தாய்மார்களுக்கு ரொட்டி, பிரெட், இனிப்பு உள்ளிட்டவைகளை வழங்கினார். இதில் ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவர் சத்தியமூர்த்தி, வாசுதேவன், அரசு தலைமை மருத்துவமனையின் மருத்துவர் அனிதா உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆசாரிப்பள்ளம் அருகே குளத்தில் தவறி விழுந்து பள்ளி மாணவன் உயிரிழந்த சம்பவம் குறித்து ஆசாரிப்பள்ளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் செட்டிக்குளம் சந்திப்பில் கணபதி நகரை சேர்ந்த சின்னதுரை என்பவர் வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார். இவரது மகன் ஆரோன் தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வந்தார். இந்நிலையில் ஆரோனுடன் பயிலும் மாணவர் ஒருவருக்கு பிறந்த நாள் என்பதால் ஆரோன் உள்ளிட்ட 5 மாணவர்கள் தங்கள் வீட்டில் பெற்றோரிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு
பெருவிளையில் உள்ள ஒரு குளத்தில் குளிக்க சென்றனர். அப்போது திடீரென ஆரோன் மற்றும் இன்னொரு மாணவரும் குளத்தில் கால் தவறி விழுந்து தண்ணீரில் தத்தளித்தனர். இதனை கண்ட மற்ற மாணவர்களுக்கு நீச்சல் தெரியாததால் குளத்தில் இறங்கி அவர்களை காப்பாற்ற முடியாமல் அலறினர். அவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அப்பகுதியில் உள்ளவர்கள் விரைந்து சென்று இருவரையும் மீட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ஆரோன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து ஆசாரிப்பள்ளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். தாராபுரம் சுல்தானிய தெரு பள்ளிவாசல் அருகே நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ராஜ வாய்க்கால் தரைப்பாலம் இடிந்து விழுந்ததில் ஜேசிபி ஆபரேட்டர் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு இந்து முன்னணி சார்பில் ஊர்வலம் செல்ல உள்ள நிலையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சுல்தானிய தெரு பள்ளிவாசல் அருகே நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ராஜவாய்க்கால் தரைப்பாலம் சேதமடைந்ததால் அதனை பலப்படுத்தும் பணிகள் ஜேசிபி மூலம் நகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்டது. அப்போது திடீரென தரைப்பாலம் இடிந்து விழுந்ததில் ஜேசிபி இயந்திரம் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. விபத்தில் ஜேசிபி இயந்திரத்தை இயக்கிய ஆபரேட்டர் மணிகண்டன் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். உடனடியாக அவரை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். விபத்து குறித்து அறிந்ததும் நகராட்சி மன்ற தலைவர் பாபு கண்ணன், இந்து முன்னணி கோட்ட செயலாளர் கோவிந்தராஜ், கவுன்சிலர்கள் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து நகராட்சி ஊழியர்கள் அப்பகுதியை தடை செய்யப்பட்ட பகுதி என அறிவித்து பொதுமக்கள் அங்கு செல்லாமல் நடவடிக்கை மேற்கொண்டனர். முடி திருத்தம் தொழில் ஒரு காலத்தில் ஒரு மாதிரியாக இருந்தது. தற்போது அதுதான் அதிக அளவில் வளர்ந்துள்ளது என்று பூந்தமல்லியில் திரைப்பட காமெடி நடிகர் லொல்லுசபா மாறன் தெரிவித்துள்ளார். பூந்தமல்லியில் தனியாருக்கு சொந்தமான கடை திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் திரைப்பட காமெடி நடிகர் லொல்லுசபா மாறன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து கடையை திறந்து வைத்தார். விழாவை தொடர்ந்து காமெடி நடிகர் லொல்லுசபா மாறன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அனைத்து பகுதிகளிலும் முடி திருத்தம் தொழிலை ஒரு காலத்தில் ஒரு மாதிரியாக நினைத்திருந்தார்கள். இன்று அந்த தொழில்தான் அதிக அளவில் வளர்ந்துள்ளது என்றும் இதிலிருந்துதான் சமத்துவம், சமூக நீதி வளர்ந்து வருகிறது என்றும் தெரிவித்த அவர், கூலி திரைப்படம் 1000 கோடியை வசூலிக்கும் என நான் எதிர்பார்ப்பது இல்லை என்றும் மக்களின் ரசனைக்கு ஏற்பதான் கலெக்ஷன் அதிகரிக்கும் என்றும் காமெடி நடிகர் லொல்லுசபா மாறன் தெரிவித்தார். ஒரு மாதிரி நடிச்சிருந்தாங்க, அதெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது. இன்றைக்கி என்னன்னா அதுதான் இன்றைக்கி சம லெவலாக வளர்ந்துருக்குறதுனா இதுலேருந்து தான் ஒரு சமத்துவம், சமூக நீதி, ஒரு அக்கறையாக ஒரு விஷயமா எல்லாருமே பொதுவான விஷயங்கள் தான் ஒரு விஷயம். இங்கே எப்படியாப்பட்ட எந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இங்கே வந்துட்டா எல்லாம் யாரும் ஒன்று தான். இங்கே கூட்டி பெருக்கும் போதும் அந்த சமத்துவமான ஒரு விஷயங்கள் அடங்கி இருக்கிறது தான் இந்த ஒரு அற்புதமான ஒரு கடை. தலகணம் இருக்கக்கூடாதுன்னுவாங்க, அதை குறைக்கிற இடமும் இதுதான். இந்த அற்புதமான ஒரு கடையை திறந்து வச்சு இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய நம்ம தலைவர்களோட சிறப்பாக கலந்துக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நாடு முழுவதும் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்ட விநாயகர் சதுர்த்தி விழாவின் நிகழ்வுகளை தற்போது காணலாம். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து விநாயகர் திருக்கோவில்களும் விநாயகர் பெருமானுக்கு பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. அதேபோன்று திருப்பூர் மாவட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த ஆண்டு வன விநாயகர், புல்லட் விநாயகர், குபேர விநாயகர், லட்சுமி விநாயகர், மங்கள விநாயகர், சித்தி புத்தி விநாயகர் என பல்வேறு வகையான விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு சிறப்பாக பூஜைகள் நடைபெற்றது. அதிகாலை முதல் நடைபெற்ற கணபதி ஹோமத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் கலந்து கொண்டு விநாயகர் பெருமானை வழிபட்டனர். இந்த நம்மளுடைய விநாயகர் சதுர்த்தி பூஜை சிறப்பாக ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறோம். இது எதுக்காக நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தி பூஜை சிறப்பாக செய்கிறோம் அப்படின்னா, பார்த்தீங்கன்னா திரேதா கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்களுக்கு முன்னாடி கணபதியை தத்ரூபமாக தோன்றி நம்மளுடைய மக்கள் மத்தியில் அவரே யாகம் செஞ்சு பூஜை செஞ்சு கொடுத்துட்டு இருந்திருக்கிறாரு. இதில் 3 யுகங்கள் முடிந்து இது கலியுகம் போயிட்டு இருக்க காலகட்டத்தில் அவங்க இல்லாத கடவுள் தெய்வமாக இருக்கிற காலகட்டத்தில் நம்ம கணபதி முன்னணியில் வச்சு பூஜை பண்ணி இந்த பிரசாதங்கள் வழங்கி அவங்களுடைய அருள் பெற்று கொண்டிருக்கின்றோம். தருமபுரி மாவட்டம் முழுவதும் பொதுமக்கள் விநாயகர் சிலைகள் வைத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். இதேபோன்று ராமக்கால் ஏரிக்கரையின் மேல் அமைந்துள்ள ஸ்ரீ வீர விநாயகர் திருக்கோவிலில் விநாயகர் பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதை அடுத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் நகர்மன்ற தலைவர் SR வெற்றிவேல் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். இதேபோன்று எம்ஜிஆர் நகர் பகுதியில் வைத்துள்ள விநாயகர் சிலைக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் SP வெங்கடேஸ்வரன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்.
விழாவிற்கான ஏற்பாடுகளை பத்ரகாளி அம்மன் ஃபைனான்ஸ் நிறுவனர் குமரன் சிறப்பாக செய்திருந்தார். மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து விநாயகர் திருக்கோவில்களிலும் காலையிலிருந்து அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதேபோன்று மதுரை தெற்கு மாசி வீதியில் மரவர் சாவடி பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற மகா கணபதி திருக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் பெருமானுக்கு பால், பன்னீர், தயிர், இளநீர், சந்தனம், மஞ்சள் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. விழாவில் மதுரை மாநகர் பகுதியை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு விநாயகர் பெருமானை வழிபட்டனர். அப்போது பொதுமக்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சொர்ண கணபதிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தங்க மற்றும் வெள்ளிக்கவச அலங்காரத்தில் மகா தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆலயத்திற்கு சொந்தமான பிரணாம்பிகை யானைக்கு கஜபூஜை செய்து புத்தாடை அணிவித்து மகா தீபாராதனை நடைபெற்றது. கஜபூஜையில் தர்மபுர ஆதீன கட்டளையின் ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டதுடன் பிரணாம்பிகை யானையிடம் தரிசித்து அருள் பெற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த முதுகரை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரியாண்டவர் திருக்கோவிலின் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கணபதி பூஜை, கோபூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை சிவாச்சாரியார்கள் மேலதாள வாத்தியங்களுடன் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதன் பின்னர் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. விழாவில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பெரியாண்டவரை வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புவனேஸ்வரிப்பேட்டை பகுதியில் மீனாட்சி அம்மன் கோவில் தெருவில் நெக்சஸ் இளைஞர்கள் சார்பில் 17ஆம் ஆண்டு ஸ்ரீ சிவசக்தி விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் 555 கிலோவில் லட்டு விநாயகர் செய்யப்பட்டது. விழாவில் விநாயகர் பெருமான் சிவன் மீது சாய்ந்திருந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விநாயகருக்கு இளைஞர்கள் சாக்லேட் ராட்சத மாலை அணிவித்தனர். அதன் பின்னர் நடைபெற்ற பூஜையில் குடியாத்தம் நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன், நகராட்சி துணைத் தலைவர் பூங்கடி, நகராட்சி உறுப்பினர்கள் ஆட்டோ மோகன், கவிதா பாபு உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு லட்டு விநாயகரை வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். அன்னதான நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் வேணுகுமார், தில்லை விக்னேஷ், கோகுல், சந்தோஷ், ஜவா உள்ளிட்ட பலர் செய்திருந்தனர். திருப்பூர் மங்கலம் சாலையில் எஸ்ஆர் நகரில் அமைந்துள்ள அறுபடை நவக்கிரக ஸ்ரீ ரத்ன விநாயகர் திருக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு அதிகாலை முதல் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்கார தீபாராதனையும் நடைபெற்றது. அதன் பின்னர் வெள்ளி கவசத்தில் அறுபடை நவக்கிரக ஸ்ரீ ரத்ன விநாயகர் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று முழுமுதற் கடவுளான விநாயகர் பெருமானை வழிபட்டனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் வழக்கமான உற்சாகத்துடன் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிகாலை 4:30 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவருக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் தங்க கவச அலங்காரத்தில் விநாயகர் பெருமான் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். விழாவில் காலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து விநாயகர் பெருமானை வழிபட்டனர். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழாவில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. தூத்துக்குடி கதிரேசன் கோவில் தெருப்பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு வரத விநாயகர் ஆலயத்தில் அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு பூர்ணாகதி மற்றும் கணபதி ஹோமம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து விநாயகருக்கு பால், தயிர், தேன், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு நறுமண பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தங்க கவசம் உள்ளிட்ட அணிகலன்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கொழுக்கட்டை பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதேபோன்று தூத்துக்குடி சிவன் கோவிலில் அமைந்துள்ள விநாயகருக்கும் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் சென்று விநாயகரை வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை வைத்து பொதுமக்கள் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை சிறப்பாக கொண்டாடினர்.
செங்கம் பெருமாள் கோவில் வீதியில் இந்து முன்னணியினர் சார்பில் 10 அடியில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டதை அடுத்து முக்கிய வீதிகளின் வழியாக விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக கொண்டு சென்றனர். அப்போது மசூதி வீதி வழியாக விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக சென்றபோது மசூதி வாசலில் முன்பு இந்து முன்னணியினர் கற்பூரம் ஏற்றி வைத்து ஜெய் ஜெய் கணேசா, ஓம் ஓம் கணேசா என்ற முழக்கம் எழுப்பியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த சேப்பாக்கம் கிராமத்தின் அழகப்பா நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்ல பிள்ளையார் சுவாமி மற்றும் ராகு கேது ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக காலையில் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதன் பின்னர் ஸ்ரீ செல்ல பிள்ளையார் சுவாமி மற்றும் ராகு கேதுவிற்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஆன்மீக மெய்யன்பர்கள், திரளான ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவை மாநகர் பகுதியில் 712 சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோவை ரத்தினபுரி சாஸ்திரி சாலை சசிகுமார் திடலில் இந்து முன்னணியின் 46வது டிவிஷன் சார்பில் 33வது ஆண்டாக அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ செல்வ கணபதி சிலைக்கு ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு செல்வ கணபதியை வழிபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அழகிய விநாயகர் திருக்கோவிலில் ஆவணி சதுர்த்தி விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு நாதஸ்வர இசையோடு காலை 5 மணி மகா கணபதி ஹோமம், காலை 7 மணி அளவில் பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் மூலம் மூலவருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நண்பகல் 12 மணிக்கு மூலவர் அலங்காரங்களுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. விழாவில் 5 கிராமம் மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அழகிய விநாயகரை வழிபட்டனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த செங்காடு ஊராட்சியில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்ட விநாயகர் சதுர்த்தி விழாவில் செங்காடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வெண்ணிலா சம்பத் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் உள்ள விநாயகர் திருக்கோவில்களில் விநாயகப் பெருமானுக்கு பால், தயிர், தேன், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு நறுமண பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதேபோன்று ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த செங்காடு ஊராட்சியில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு அருகம்புல், எருக்கம்பூ உள்ளிட்ட பல்வேறு மலர் மாலைகள் அணிவித்து ஆப்பிள், மாதுளை, வாழைப்பழங்கள் உள்ளிட்ட பல வகைகள் வைத்து படையலிட்டு செங்காடு மக்கள் வழிபட்டனர். விநாயகர் பூஜையில் செங்காடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வெண்ணிலா சம்பத் கலந்து கொண்டு விநாயகப் பெருமானை வழிபட்டார். அதன் பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். விழாவில் புரட்சி பாரதம் கட்சியின் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய செயலாளர் செங்காடு ராமு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய துணை செயலாளர் மணி, செங்காடு குருசாமி பக்தவத்சலம், செங்காடு வார்டு உறுப்பினர் லாவண்யா தாமோதரன், செங்காடு வார்டு உறுப்பினர் செந்தில், விஜயபாஸ்கர் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை சிறப்பாக கொண்டாடினர். அரக்கோணம் ஸ்ரீ வழித்துணை விநாயகர் ஆலயத்தில் சிறுவர்களுக்கு சேமிப்பு எண்ணத்தை உருவாக்க உண்டியல் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஜோதி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வழித்துணை விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு நகரமன்ற உறுப்பினரும் ஆலய ஒருங்கிணைப்பாளருமான பி. பாபு தலைமையில் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி பெருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவை முன்னிட்டு ஆலயம் அருகில் 10 அடி விநாயகர் சிலை அமைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மேலும் சிறுவர்களுக்கு சேமிப்பு எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பூஜையில் பங்கேற்ற அனைத்து சிறுவர்களுக்கும் உண்டியல் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் ஆலய தர்மகர்த்தா மோகன், ஆலய பொருளாளர் டில்லி கணேஷ், கவுன்சிலர் பாபு மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் இன்று முதல் வெள்ளிக்கிழமை வரை நாள்தோறும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் எனவும் 3 நாட்கள் பொதுமக்களுக்கு தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்படும் எனவும் விழா குழுவினர் தெரிவித்துள்ளனர். விழாவில் தர்ஷன், சரண் என்ற 2 சிறுவர்கள் ஆண்டு முழுவதும் சேமித்த ரூபாய் 2340 அன்னதானத்திற்காக வழங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் காமன்வெல்த் போட்டியை நடத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல்.
பீகாரில் நடந்தது ஜனநாயக படுகொலை. சாவி கொடுத்தால் ஆடும் பொம்மை போல் தேர்தல் ஆணையம் ஆடுகிறது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். குஜராத் மாடல் என்றால் அது வளர்ச்சி அல்ல, வாக்கு திருட்டு என ராகுல் காந்தி தெரிவித்திருப்பது நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் மாற்றத்தின் குரல். ராகுல் காந்திக்கு புகழாரம் சூட்டினார் செல்வ பெருந்தகை. நடிகை லட்சுமி மேனனுக்கு முன்ஜாமீன் வழங்கியது கேரள உயர்நீதிமன்றம். செப்டம்பர் 17ஆம் தேதி வரை கைது செய்ய தடை விதிப்பு. தாம்பரத்தில் மாற்றுத்திறனாளிகள் போல் வேடமிட்டு யாசகம் பெற்ற வட மாநிலத்தவர்கள் 2 பேர் கைது. ஜம்மு காஷ்மீரில் திடீரென பெய்த கனமழையால் நிலச்சரிவில் சிக்கி 30 பக்தர்கள் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.